ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திகாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸில் மேத்தமெட்டிக்ஸில் பர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்பர்ஸ் கிளாஸிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ் பார்த்தோம், ஃபேக்டரைசேஷன் பார்த்துருக்கோம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் அப்படின்றது பார்த்துருக்கோம், சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்துருக்கோம். அதனுடைய கண்டினியூஷனாக இன்னைக்கு பர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, what will be 25% of 64? 64 25% அப்படின்றது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 25% அப்படின்றது பர்சன்டேஜ் அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணாலே அவுட் ஆஃப் 100 அப்படின்னு சொல்லி அர்த்தம். எனி பர்சன்டேஜ் 50%, 70%, 15% எது கொடுத்தாலும் அவுட் ஆஃப் 100 அது அவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா, அவுட் ஆஃப் 100 இது வந்து 25%. அப்போ அவுட் ஆஃப் 64 எவ்வளோ அப்படின்னா 25 டிவைட் பை 100 இன்ட்டு நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டு 64 அப்படின்றது. ஸோ 25ஐயும் 100ஐயும் அடிச்சு கொடுத்தோம்னா 25 4s are 100, இதையும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 16 4s are 64 அப்படின்றது. அப்போ 64 25% அப்படின்றது 16 அப்படின்ற நம்பர். நெக்ஸ்ட் சம், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 80 இஸ் 4? 80ல் எவ்வளவு சதவீதம் வந்து 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இதில் 64ல் 25% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்கே இந்த பர்சன்டேஜை தான் நம்ம என்ன பண்ணணும்னா கேல்குலேட் பண்ணணும். இப்போ பர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எக்ஸ் பை 100 ஆஃப் 80 சம் பர்சன்டேஜ் அப்படின்றது எவ்வளோன்னு தெரியாது. ஸோ எக்ஸ் பை 100 ஆஃப் 80 அப்படின்றத 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா 4 இன்ட்டு இங்கே டிவிஷனில் இருக்கிறது இங்கே போனால் மல்டிப்ளிகேஷனில் வரும். 4 இன்ட்டு 100 டிவைட் பை இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது கீழே போகும்போது டிவிஷன் ஆயிரும். ஸோ இதை கேன்சல் பண்ணுறோம். இந்த 0 கேன்சல் ஆயிரும். 4 2s are 8, 2 இருக்கும். 2ஐயும் 10ஐயும் அடித்தோம் அப்படின்னா 5. அப்போ 5%. அப்போ 5% ஆஃப் 80 அப்படின்றது தான் 4 அப்படின்ற ஆன்சர். நெக்ஸ்ட் சம், a property dealer takes 3% commission. If the value of the property is rupees 60,000, find his commission அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி டீலர் 3% வந்து கமிஷன் எடுத்துக்கிறாரு. அந்த ப்ராப்பர்ட்டினுடைய வேல்யூ வந்து 60,000 இருக்கும்போது அவருடைய கமிஷன் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3% அப்படின்னா 100க்கு 3 ரூபா அப்படின்றது கமிஷன். அப்போ 60,000க்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன இருக்கும், இந்த நம்பர் 3 டிவைட் பை எந்த நம்பருக்கு வந்து அது பர்சன்டேஜாக இருக்கோ அது டிவிஷனில் வந்துடும். ஸோ 3/100 இன்ட்டு எந்த நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3/100 இன்ட்டு 60,000, இந்த 00வும் இந்த 00வும் இங்கே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 600 இன்ட்டு 3 வரும். ஸோ 600 இன்ட்டு 3 வந்து 1800. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி டீலருடைய கமிஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1800 ரூபாய். நெக்ஸ்ட் சம், when 25% of a number is added to 60, the result is a number again. Find the number ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பரோட 25%ஓட 60 ஆட் பண்ணோம் அப்படின்னா எந்த நம்பரை நம்ம கன்சிடர் பண்ணுறோமோ அந்த நம்பரே ரிசல்ட்டாக வரும். அப்படிங்கும்போது அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்தில் நமக்கு அன்னோனாக இருந்துச்சு அப்படின்னா அதை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we are considering that the number is x அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ 25% ஆஃப் அ நம்பரையும் 60ஐயும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ 25x by 100 plus 60 is equal to x. எந்த நம்பரோ அதுவே கிடைக்குது. இது வந்து given data. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 100 அப்படின்றது வரும். ஸோ 25x plus 60 into 100 divide by 100 is equal to xன்னு வரும். அப்போ 25x plus 60 into 100 is equal to 100x. அப்போ இங்கே 100x இருக்கு, இங்கே வந்து 25x இருக்கு. இங்கே உள்ளதை இந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ ப்ளஸில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு போகும்போது மைனஸ் ஆயிரும். 100x minus 25x is equal to 60 into 100 வந்து 6000. ஸோ 75x is equal to 6000, x is equal to 6000 divide by 75. ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம். 5ல் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5s are 5, ரிமைண்டர் வந்து 2 இருக்கும். ஸோ 5 5s are 25, 15 அப்படின்றது. மேலே பார்த்தோம் அப்படின்னா 1 5s are 5, ரிமைண்டர் 1 இருக்கும், 10 இருக்கும். ஸோ 2 5s are 10, பாக்கி 2 0 அப்படியே ஆட் ஆயிரும். திரும்ப கேன்சல் பண்ணுறோம். இதை 3ல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 3s are 15. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 400 3s are 1200.
இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 5s are 40, ரிமைண்டர் 0. அப்போ x உடைய வேல்யூ அப்படின்றது 80. அப்போ 25% ஆஃப் 80யையும் 60யையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 80 அப்படின்ற அதே நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 80. நெக்ஸ்ட் சம். A candidate got 25 marks and got failed by 12 marks. Another candidate got 30% of the total marks and got 36 marks more than the necessary pass marks. Find the total number of marks. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு கேண்டிடேட்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். ஒரு கேண்டிடேட் ஒரு பர்சன் வந்து 25% மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அண்டு 12 மார்க்னால ஃபெயில் ஆயிடுறாங்க. ஸோ பாஸ் மார்க்கை விட 12 மார்க் வந்து கம்மியாக எடுத்திருக்காங்க. இன்னொரு கேண்டிடேட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் மார்க்ஸில் 30% எடுத்திருக்காங்க. அவங்க தேவையான அந்த நெசசரி பாஸ் மார்க்கை விட 36 மார்க் வந்து கூட பெற்றிருக்காங்க. 30% எடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்படிங்கும்போது அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து 1200 1100 1000க்குன்னு எழுதுறோம்ல, அந்த மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் சப்ஜெக்டுடைய அந்த மார்க்ஸ் கேல்குலேஷன் டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. இப்போ டோட்டல் மார்க்ஸ் அப்படின்றது நமக்கு அன்னோனாக இருக்குது. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது 100 தான் எடுக்கணுமானா இல்லை, 1000 எடுக்கலாம், 2000 எடுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எடுத்து கேல்குலேட் பண்ணலாம். பட் நம்ம கன்சிடர் பண்ணுற இந்த நம்பர் அப்படின்றது ஹோல் நம்பராக இருக்கணும். ஃப்ராக்ஷனில் இல்லாமல் நீங்கள் 15 கூட எடுத்து கூட கேல்குலேட் பண்ணலாம். இங்கே வந்து 100 அப்படின்றது ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ராக்ஷன் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால 100 அப்படின்றத ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டல் மார்க்ஸ் வந்து 100ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 2 பேர் எடுத்திருக்கக்கூடிய மார்க்ஸினுடைய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இவங்க வந்து 25% எடுத்திருக்காங்க, அவங்க வந்து 30% எடுத்திருக்காங்க. விச் மீன்ஸ் அவுட் ஆஃப் 100 25 மார்க்ஸ் அண்ட் அவுட் ஆஃப் 100 another candidate scored 30 marks. அப்போ difference between the marks obtained by two candidates is 30 minus 25. அப்போ ரெண்டு பேருக்குமான மார்க் டிஃபரன்ஸ் அப்படின்றது 5 மார்க்ல தான் ரெண்டு பேருக்கும் அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கு. பட் ஆக்சுவல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பாஸ் மார்க் அப்படின்றது என்னன்னு தெரியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒரு கேண்டிடேட் வந்து இந்த பாஸ் மார்க்கை விட 36 மார்க் வந்து கூட எடுத்திருக்காங்க. இன்னொரு கேண்டிடேட் வந்து இந்த பாஸ் மார்க்கை விட 12 மார்க் வந்து குறைச்சி எடுத்திருக்காங்க. அப்போ ஆக்சுவல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 36ஐயும் 12ஐயும் கூட்டுறோம். 12 + 36. இப்போ 48 மார்க்ஸ் ரெண்டு பேருக்கும் அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கு, ஆக்சுவலான டிஃபரன்ஸ். இப்போ என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா டிஃபரன்ஸ் அப்படின்றது 5ஆ இருக்கும்போது டோட்டல் மார்க் வந்து 100ன்றதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். இப்போ டிஃபரன்ஸ் 5ஆ இருந்தால் டோட்டல் மார்க் வந்து 100. பட் ஆக்சுவல் டிஃபரன்ஸ் அஸ் பர் த கிவன் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா 48. ஸோ 48 அப்படின்றது டிஃபரன்ஸாக இருக்கும்போது டோட்டல் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா அதே தான். ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் 100 அப்படின்றது டிவைட் பை இதனுடைய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் 5 இன்ட்டு எந்த நம்பருக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோமோ 48 அப்படின்றது டிஃபரன்ஸாக இருக்கும்போது டோட்டல் மார்க் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். இப்போ 100 டிவைட் பை 5 இன்ட்டு 48. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 5 2s are 10, ரிமைண்டர் 0. 20 இன்ட்டு 48, 48 2s are 96. ஸோ 960 அப்படின்றது தான் டோட்டல் மார்க். இப்போ பாஸ் மார்க் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் வந்து 25% ஆஃப் த மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ 25 by 100 ஆஃப் 960 வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ 25 by 100 வந்து 1/4 அப்படின்றது வரும். இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 4s are 8, ரிமைண்டர் 1 வரும் 16, 2 4s are 16, ரிமைண்டர் 0 240. இந்த 240 மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா 12 மார்க் வந்து கம்மியாகி ஃபெயில் ஆயிடுறாங்க. அப்போ பாஸ் மார்க் என்னவா இருக்கும், இதோட 12 மார்க்கை வந்து ஆட் பண்ணணும். அப்போ 240யோட 12 அப்படின்றத ஆட் பண்ணுறோம். 240 + 12 is equal to 252. therefore the pass mark is 252. இது வந்து கொஸ்டின்ல கேட்கல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து சொல்றேன். ஸோ டோட்டல் மார்க்ஸ் அப்படின்றத என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் அப்படின்றது 960. நெக்ஸ்ட் சம். If A's income is 20% more than B, how much percent B's income is less than A? ஏன்ற ஒரு பர்சன் வந்து B அப்படின்ற இன்னொரு பர்சனை விட 20% வந்து அதிகமா இன்கம் வாங்குறார். அப்படிங்கும்போது B அப்படின்றவர் வந்து A விட எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கம்மியா இன்கம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. இப்போ
B's உடைய இன்கம்மை வந்து 100 அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா B உடைய இன்கம்மை ஃபிக்ஸ் பண்ணாதான் A உடைய இன்கம்மை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா B தான் ரெஃபரன்ஸா வச்சு A's இன்கம்மை வந்து கொடுத்துருக்காங்க. 20% வந்து அவருடைய வருமானத்தை விட கூட அப்படின்னு. இப்போ B உடைய இன்கம்மை 100ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ A உடைய இன்கம் வந்து 20/100 ஆஃப் 100 + 100. அதாவது 100 விட 20% வந்து அதிகம். அப்போ 20/100 ஆஃப் 100 + 100 வந்து கேன்சல் பண்ணி பார்க்குறோம். 100 100 கேன்சல் ஆயிரும். 100 + 20 = 120. அப்போ ஏனுடைய இன்கம் வந்து 120 அப்படின்றது. ஏனுடைய இன்கம் வந்து 120 இருக்கும்போது பியினுடைய இன்கம் வந்து 20 ரூபா கம்மியா இருக்கு. இப்போ ஏயை ரெஃபரன்ஸா வைக்கிறோம். அப்போ ஏ வந்து 100 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றோம். இப்போ பியினுடைய இன்கம் வந்து எவ்வளோ கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 20/120 × 100. எந்த நம்பர் கால்குலேட் பண்றோமோ அதை தான் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன். 0 0 கேன்சல் ஆயிரும். 2வும் 12ம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6. இங்க பார்த்தோம் அப்படின்னா 3 2s are 6. இங்க பார்த்தோம் அப்படின்னா 50. 50 2s are 100 அப்படின்றது. இப்போ 50/3 அப்படின்றத எப்படி எழுதலாம்னா 16 2/3% அப்படின்றது. ஆன்சர்ல இந்த மாதிரியான மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது கரெக்டானு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 16 இன்ட்டு, அதாவது லெஃப்ட் சைடில் என்ன இருக்கோ அந்த நம்பரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 16 × 3 என்னன்னு பார்க்குறோம். 6 3s are 18. 8 1 ரிமைண்டர். 3 1s are 3 + 1 வந்து 4 48 ப்ளஸ் நியூமரேட்டரை ஆட் பண்ணுறோம். ஸோ 8 + 2 வந்து 10 0 1 ரிமைண்டர். 4 + 1 வந்து 5. இப்போ 50 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 16 2/3% அப்படின்றது கம்மி. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக மைண்ட் கால்குலேஷன் பண்ணுறது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஏ வந்து பியினுடைய இன்கம்மை விட அதிகமாக இருக்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் பி கம்மியாக இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை 100 + ஆர் இன்ட்டு 100%. ஆர் அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கூடன்னு கொடுத்துருக்காங்களோ அதுதான் இங்கே ஆர் அப்படின்றது. ஸோ அந்த ஆருடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 20 டிவைட் பை 100 + 20 இன்ட்டு 100. ஸோ இது எப்படி வரும்? 20 டிவைட் பை 120 இன்ட்டு 100 வரும், which is again is equal to 50/3, which is equal to 16 2/3%. ஸோ இது ரெண்டுல எந்த மெத்தட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம். In an examination, 80% of the total candidates passed in English and 65% passed in mathematics, while 15% failed in both in English and mathematics. If 480 candidates passed in both the subject, find the total number of candidates who took the examination. ஒரு examination நடத்துறாங்க. அந்த எக்ஸாமினேஷன்ல 80% ஆஃப் த டோட்டல் கேண்டிடேட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல பாஸ் ஆயிருக்காங்க. 65% வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து பாஸ் ஆயிருக்காங்க. 15% வந்து இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் ரெண்டுலையுமே ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்போ 2 சப்ஜெக்ட்லையுமே பாஸ் ஆன கேண்டிடேட்ஸ் உடைய டோட்டல் நம்பர், பர்சன்டேஜ் கிடையாது, டோட்டல் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 480 பேர். 480 பேர் வந்து இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் ரெண்டுலையுமே பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாமினேஷனை வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் நம்பர் எவ்வளோன்னு தெரியாது, பர்சன்டேஜில் தான் கொடுத்துருக்காங்க. 80% ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து இங்கிலீஷில் பாஸ் ஆகிருக்காங்க, 65% மேக்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் நம்பரை வந்து 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ எத்தனை பேர் இங்கிலீஷில் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா 80/100 ஆஃப் 100. ஸோ 80 மெம்பர்ஸ். திஸ் மீன்ஸ் தட் ஃபெயில் இன் இங்கிலீஷ் வந்து 100 - 80 which is equal to 20. அதே மாதிரி பாஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 65%. ஸோ 65/100 ஆஃப் 100 வந்து 65. திஸ் இம்ப்ளைஸ் ஃபெயில் இன் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 100 - 65 which is equal to 35. இன்னொரு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, 2 சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆனவங்க 15%. 15/100 ஆஃப் 100 வந்து 15. ஸோ அஸ் பர் த கிவன் டேட்டா ஃபெயில்ட் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்க. இப்போ 2 சப்ஜெக்ட்ஸ்லையும் ஃபெயிலான கேண்டிடேட்ஸ்னுடைய கவுண்ட் அப்படின்றது 2 தடவை வந்து கவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் எவ்வளவா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இங்கிலீஷில் ஃபெயில் ஆனவங்க அண்ட் மேக்ஸில் ஃபெயில் ஆனவங்க செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணோம்ல, ஸோ இந்த செப்பரேட் கால்குலேஷன் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 20 + 35 ரெண்டையும் சேர்த்தா 55. ஸோ நம்ம கால்குலேஷன் படி 55 பேர் வந்து ரெண்டுலையுமே ஃபெயில் ஆயிருப்பாங்க. பட் அஸ் பர் த கிவன் டேட்டா 15 பேர் தான் வந்து ஃபெயில் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 55லேருந்து 15 மைனஸ் பண்ணுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 40. இப்போ 40 பேர் வந்து
2 சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்ப எவ்வளோ நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் வந்து 2லயும் பாஸ் ஆயிருப்பாங்க? 100ல இருந்து 40ய மைனஸ் பண்றோம் 60. ஸோ தேர்ஃபோர் த நம்பர் ஆஃப் பாஸ் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ் வந்து 60. இப்ப ஃபைனல் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்டு கேண்டிடேட்ஸ் வந்து 60 இந்த 100 வச்சு கால்குலேட் பண்ணும்போது. ஆனா கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்குன்னா பாஸ்டு கேண்டிடேட்ஸ் வந்து 480 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 100 வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். 60 பேர் வந்து பாஸ்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து 100 நம்ம கன்சிடர் பண்ணது. என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 480 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு இதுல இருந்து கால்குலேட் பண்றோம். ஸோ இங்க 100 டிவைட் பை இந்த நம்பர் லெஃப்ட் சைடில் உள்ள நம்பர் 60 இன்ட்டு எந்த நம்பருக்கு கால்குலேட் பண்றோமோ அதால மல்டிப்ளை பண்றோம் 480. ஸோ 100 by 60 into 480 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். 8 6 are 48. ஸோ 100 into 8 is equal to 800. அப்போ 800 பேர் வந்து எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் 480 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. 80% ஆஃப் 800 மெம்பர்ஸ் வந்து இங்கிலீஷில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 65% வந்து மேத்தமெட்டிக்ஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. 15% ஆஃப் 800 நம்பர்ஸ் வந்து 2லயும் ஃபெயில் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் சம். வாட் பர்சன்டேஜ் இஸ் 18 கிராம் இன் 7.2 kg? 7.2 கிலோல 18 கிராம் அப்படின்றது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா படி பார்த்தோம்னா கிலோகிராம் கிராம் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டையுமே ஒரே யூனிட்ல கன்வெர்ட் பண்ணணும். ஒன்று கேஜியை கிராம்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அல்லது கிராம கேஜிக்கு கன்வெர்ட் பண்ணணும். கிராம கேஜி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டிவைட் பை 1000 போடணும். பட் கேஜியை கிராம்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஸோ இங்கே கிலோகிராமை நான் கிராமா கன்வெர்ட் பண்ணுறேன். 7.2 kg இஸ் ஈக்குவல் டு இதை கிராம்க்கு கன்வெர்ட் பண்ணால் 7.2 இன்ட்டு 1000 விச் இஸ் ஈக்குவல் டு 7200 கிராம். அப்போ 7.2 கிலோனா 7200 கிராம். இப்போ என்ன பர்சன்டேஜ் வந்து 18 கிராம் இதில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் பி த பர்சன்டேஜ்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். எக்ஸ் பை 100 ஆஃப் 7200 தான் 18. திஸ் இஸ் த கிவன் டேட்டா. ஸோ எக்ஸினுடைய வேல்யூ வந்து இங்கே கால்குலேட் பண்ணணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 இன்ட்டு டிவிஷனில் உள்ள 100 அங்கே மேலே போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகுது. 18 இன்ட்டு 100 டிவைட் பை 7200. ஸோ 2 0 கேன்சல் பண்ணுறோம். 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 2s are 18. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 36. ஸோ 9 4s are 36. 1/4 அப்படின்றது 1/4 அப்படின்றது ஈக்குவல் டு 0.25%. அப்போ 7.2 கிலோவில் 7.2 கேஜியில் 0.25% தான் எவ்வளோ அப்படின்னா 18 கிராம் அப்படின்றது. நெக்ஸ்ட் சம். The length of the rectangle is first 20% increased then 10% decreased. What is the change in percentage ன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சம்மும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. எப்படி வந்து இன்கம் வந்து பர்சன்டேஜில் கூட அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கம்மின்ற மாதிரி கேட்டிருக்காங்களோ இந்த மாதிரி ரெக்டாங்கிளுடைய லென்த்து கூட அண்ட் சர்க்கிளுடைய டயாமீட்டர் கூடினது இந்த மாதிரியான சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதை நார்மல் மெத்தட்லையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதாவது ரெக்டாங்கிளுடைய ஏரியாவை கன்சிடர் பண்ணி அதை 100 இந்த மாதிரி அசியூம் பண்ணியும் நம்ம பண்ணலாம். இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. அது என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100. இதில் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றது என்னன்னா வேரியேஷன். இங்கே இன்க்ரீஸ்டு டிக்ரீஸ்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ரெண்டு சேஞ்ச் இன் வேல்யூ இருக்குல்ல அதை தான் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இன்க்ரீஸ்டு அப்படின்னா ப்ளஸில் எடுத்துக்கிறோம், டிக்ரீஸ்டு அப்படின்னா மைனஸில் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது ரெக்டாங்கிளுடைய லென்த் வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே 20 ப்ளஸ் நெக்ஸ்ட் 10% வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ -10 ப்ளஸ் 20 இன்ட்டு -10/100. அப்போ 20 - 10 வந்து 10 ப்ளஸ் 20 இன்ட்டு -10/100. ஒரு 0 கேன்சல் ஆயிரும், இன்னொரு 0 இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 10 - 2 இஸ் ஈக்குவல் டு 8%. அப்போ 8% வந்து இந்த ரெக்டாங்கிள் அப்படின்றதுனுடைய லென்த்தில் வந்து சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் சம். The cost of an article is first increased by 10%, then decreased by 20%. If the final price is 132, what is the original cost of the article? இப்போ இனிஷியல் காஸ்ட் ஆஃப் அன் ஆர்டிக்கல், ஒரு பொருளோட இனிஷியல் காஸ்ட், அது புக்காக இருக்கலாம், பென்னாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதனுடைய இனிஷியல் காஸ்ட்டை நான் 100 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து 10% வந்து இதனுடைய காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 100 ப்ளஸ் 10/100 ஆஃப் 100. 100ல் 10%.
ஸோ இதனுடைய 10% ஆட் பண்ணுறோம். 100 + 10/100 of 100. 100 கேன்சல் ஆயிரும். அப்போ 100 + 10 is equal to rupees 110. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது இதனுடைய அமௌண்ட் வந்து 110 ஆயிருது. தென் இது வந்து 20% வந்து டிக்ரீஸ் ஆகுது. நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, இந்த 100 rupees இனிஷியல் காஸ்ட்லேயே ஃபர்தர் டிக்ரீஸ் அப்படின்றது பண்ணுவோம். அதுதான் ராங். இப்போ நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கக்கூடிய இந்த காஸ்ட்ல தான் ஃபர்தர் இந்த பெர்சன்டேஜ் கால்குலேஷன் வந்து பண்ணணும். அப்போ டிக்ரீஸ்டு காஸ்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 110 மைனஸ் 20/100 ஆஃப் 110. 110ல் 20%. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிரும். 2 இங்கே கீழே என்ன அப்படின்னா 5 அப்படின்றது வரும். அப்போ 110 மைனஸ் 110/5. 5ஐயும் 110ஐயும் கேன்சல் பண்ணுறோம். 2 5s are 10, ரிமைண்டர் 1 இருக்கும் 0. 2 2s are 10. அப்போ 110ஐயும் 22ஐயும் மைனஸ் பண்ணுறோம், which is equal to 88. இப்போ ஃபைனல் காஸ்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 88. 100 அப்படின்றது இனிஷியல் காஸ்டாக இருந்தா என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைனல் ப்ரைஸ் வந்து 132 அப்படின்றது. இப்போ 88 வந்து ஃபைனல் காஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இனிஷியல் காஸ்ட் வந்து 100 ரூபா. அப்போ 132 ரூபா அப்படின்றது ஃபைனல் காஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இனிஷியல் காஸ்ட் எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 100 டிவைட் பை 88 இன்ட்டு 132. ஸோ அதை கேன்சல் பண்ணுறோம். 44 2s are 88. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 50 2s are 100. தென் அகெயின் கேன்சல் பண்ணுறோம். 22 2s are 44. இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 2s are 12. ரிமைண்டர் 1 இருக்கும் 66. ஸோ 22ஐயும் 66ஐயும் கேன்சல் பண்ணுறோம். 22 3s are 66. அப்போ 50 இன்ட்டு 3 is equal to rupees 150. அப்போ இனிஷியல் காஸ்ட் ஆஃப் அன் ஆர்டிக்கல் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 150 ரூபா இருந்திருக்கும். 150 ரூபாயில் 10% வந்து ஃபர்ஸ்ட் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதில் 20% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போதான் இந்த ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்றது 132 ரூபா அப்படின்றது கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சம். If the numerator of a fraction is increased by 15% and denominator is decreased by 10%, the fraction becomes 69/72. Find the original fraction. ஒரு fraction உடைய நியூமரேட்டர் அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்னு பார்த்தோம்னா 15% இன்க்ரீஸ் பண்ணி டினாமினேட்டரை வந்து 10% வந்து டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ராக்ஷன் வந்து 69/72 இருக்கு. அப்போ ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் என்னவா இருந்திருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இனிஷியல் ஃப்ராக்ஷனை வந்து 100x/100y அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ நியூ ஃப்ராக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா 100 + 15/100 of 100 into x. அதே மாதிரி டினாமினேட்டர் வந்து 100 மைனஸ் 10/100 of 100 into y. ஸோ இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். அப்போ 100 + 15 into x divided by 100 minus 10 into y. அப்போ 115x divided by 90y. இப்போ இதை கேன்சல் பண்ணுறோம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5s are 5, ரிமைண்டர் வந்து 440 இருக்கும். 8 5s are 40. மேலே பார்த்தோம் அப்படின்னா 2 5s are 10, ரிமைண்டர் 1 இருக்கும் 15. அப்போ 3 5s are 15. அப்போ 23x/18y அப்படின்றது. ஸோ இந்த 23x/18y வேல்யூ வந்து என்ன? 69/72. x/y அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய இந்த x/y உடைய வேல்யூ தான் இனிஷியல் வேல்யூ. ஸோ அது அடிஷன் ஆகி அதனுடைய ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷனால் வந்தது தான் இந்த 23/18 அப்படின்றது. அப்போ 23x/18y is equal to 69/72 given value. இப்போ x/y என்னவா இருக்கும்? அதுதான் இனிஷியல் ஃப்ராக்ஷன். இப்போ x/y is equal to இங்கே இருக்கக்கூடிய டேர்ம் வந்து இந்த சைட் போகும்போது அப்படியே வந்து என்ன ஆகும்னா சைட் கன்வெர்ட் ஆகும். 69/72 இன்ட்டு இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது அங்கே நியூமரேட்டர் போகும், இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டர் போகும். ஸோ இன்ட்டு 18/23 வரும். இதை வந்து கேன்சல் பண்ணுறோம். 2 9s are 18. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 8 9s are 72. அடுத்து இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 4s are 8 அப்படின்றது. நெக்ஸ்ட் இந்த 23ஐயும் 69ஐயும் கேன்சல் பண்ணுறோம். 23 3s are 69. ஸோ 3/4 அப்படின்றது தான் இனிஷியல் ஃப்ராக்ஷனாக இருந்திருக்கும். ஃபைனல் சம். If the diameter of a circle is increased by 100%, its area is increased by எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. இப்போ சர்க்கிளுடைய டயாமீட்டர் என்ன அப்படின்றது கொடுக்கல, அதனுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளா அசியூம் பண்ணிக்கிறோம் சர்க்கிளுடைய டயாமீட்டர் வந்து 100 சென்டிமீட்டராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2 அப்படின்றது தெரியும். இது ஒரு சர்க்கிள் அப்படின்னா இதை தான் என்ன சொல்கிறோன்னா டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளில் இருக்கக்கூடிய
எல்லா டைமென்ஷன்ஸ் இந்த வேல்யூவை தான் r அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ r இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 100/2. அப்போ 50 சென்டிமீட்டராக இருக்கும். இப்போ இன்க்ரீஸ்டு டயாமீட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். 100% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 100 + 100/100 ஆஃப் 100. அப்போ இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். 100 + 100 இஸ் ஈக்குவல் டு 200 சென்டிமீட்டர். அப்போ 200 சென்டிமீட்டராக சர்க்கிளுடைய டயாமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 100 சென்டிமீட்டராக இருந்தது. இப்போ இதனுடைய ஏரியா எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். இப்போ ஃபர்ஸ்ட் சர்க்கிளுடைய ஏரியான்னு பார்த்தோம்னா பை இன்ட்டு 50 × 50. ஸோ இது வந்து சின்ன சர்க்கிளாக இருக்குது. அதனால் பெரிய சர்க்கிளுடைய ஏரியாவிலேருந்து சின்ன சர்க்கிளுடைய ஏரியாவை வந்து மைனஸ் பண்ணுறோம். இப்போ பெரிய சர்க்கிளுடைய ஏரியா பார்த்தோம் அப்படின்னா பை இன்ட்டு ஆர் வந்து 200/2. அப்போ 100 × 100. ஸோ பை இன்ட்டு 100 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். மைனஸ் சின்ன சர்க்கிளுடைய ஏரியா பார்த்தோம் அப்படின்னா பை இன்ட்டு 100/2 which is equal to 50 × 50. அப்போ 50 ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கிறோம். பையை காமனாக எடுத்தோம் அப்படின்னா 100 ஸ்கொயர்ட் மைனஸ் 50 ஸ்கொயர்ட் அப்படின்றது கிடைக்கும். இட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் அப்படின்னா which is equal to a + b × a - b. அப்போ பை இன்ட்டு 100 + 50 × 100 - 50 அப்படின்றது வரும். இப்போ பை இன்ட்டு 150 × 50. அப்போ 15ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம், 75 வரும். இப்போ 2 0 இருக்கு, ஆட் பண்ணோம் அப்படின்னா 7500 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் ஏரியாவில் ஏற்பட்ட சேஞ்ச். இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணுறோம். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைனல் ஏரியாவிலேருந்து இனிஷியல் ஏரியாவை வந்து டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் வந்து கிடச்சிடும். ஃபைனல் ஏரியா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 7500 பை அப்படின்றது கிடைச்சிருக்கு. இனிஷியல் ஏரியா என்னது? பை இன்ட்டு 100/2 × 100/2 which is equal to பை இன்ட்டு 50 × 50 இன்ட்டு 100 அப்படின்றது வருது. இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆயிரும். இந்த 0 இந்த 0 2 0வை இங்கே கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ இந்த 5வை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறோம். 1 5s are 5, ரிமைண்டர் வந்து 2 இருக்கும், 25. 5 5s are 25, 2 0 இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 5ஓட கேன்சல் பண்ணுறோம். 3 5s are 15, 2 0 இருக்குது. ஸோ 300. Therefore, the percentage increase in area of the circle is 300%. 300% வந்து ஃபர்ஸ்ட் இருந்த ஏரியாவை விட செகண்ட் சர்க்கிளுடைய ஏரியா அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. பர்சன்டேஜ் அப்படின்றதுல என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத ஸ்டடி பண்ணி அது ரிலேட்டடான நிறைய சம்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இது மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. பர்சன்டேஜில் எப்படி வேணாலும் கேட்கலாம். அந்த அளவுக்கு வந்து பர்சன்டேஜுடைய யூசேஜ் அப்படின்றது நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம பேசக்கூடிய டேர்ம்ஸ்லேயே பர்சன்டேஜ் அப்படின்றத அதிகமாக யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் சார்ஜ் ஆகுது அப்படின்னா எவ்வளோ % சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் அப்படின்றதுனுடைய அப்ளிகேஷன் அப்படின்றது நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வந்து அதிக அளவிலே இருக்குது. இந்த டாபிக் அப்படின்றது வந்து ஈஸியானது தான். ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஃபார்முலாஸும் இருக்குது. ஃபார்முலா இல்லாமல் நம்ம நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணியுமே வந்து கால்குலேட் பண்ணலாம். பட் அது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும், அவ்வளோதான். என்னுடைய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸில் என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் அப்படின்ற கிளாஸோட உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர் அண்ட் பை.